அன்கபூத் 29வது சூறாவுல 48வது வசனத்துல சொல்லுகிறாங்க. நேற்றும் நீ படிச்சதில்லை, நாளைக்கும் படிக்க மாட்டீர். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் அந்த மாதிரி எல்லாம் வரல. எப்படி மொத்தமாவும் வரல, பேப்பர்ல எழுதியும் வரல, எழுதுனா வாசிக்கவும் தெரியாது. எப்படிதான் வரும்? அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஇன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ். ஜிப்ரீல் இருக்கார மன்கான் அது ஒன்று ஜிப்ரீல. ஃபஇன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ். இந்த வேதத்தை ஜிப்ரீல் உன்னுடைய கல்பில இறக்கினார். எதுல இறக்கினாரு? ஜிப்ரீல் கையில தந்தார்னு சொல்லல, பேப்பரை கொடுத்தா எப்படி சொல்லிருக்கணும்? இதை ஜிப்ரீல் உன்னுடைய கையில கொண்டு வந்து தந்தார்னு சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஜிப்ரீல் இதை உன்னுடைய கல்பில இறக்கினார் அப்படின்னு சொல்லி சூரத்துல் பக்ராவுல 97வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப வேதத்தை நம்புறதுல குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக 23 வருட காலங்கள்ல தேவைக்கு தகுந்தவாறு, காலத்துக்கு தகுந்தவாறு, பிரச்சனைக்கு தகுந்தவாறு குறைந்த அளவுலையும் அதிக அளவுலையும் 10 வசனமாக, ஒரு நாளுக்கு 40 வசனமாக, ஒரு நாளைக்கு 25 வசனமாக, ஒரு நாளுக்கு 2 வசனமாக என்று நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தவாறெல்லாம் இந்த மாதிரியான முறையில தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சே தவிர ஒரே நேரத்தில் மொத்தமாக அருளப்படவே இல்லை. சரி, எப்படி இது அருளப்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. ஜிப்ரீல் சொன்னார எப்படின்னு கேட்டா, இது புகாரியில 2வது ஹதீஸ் எடுத்தோடனே வரும். புகாரியில முதல் 2வது ஹதீஸ் இருக்கு பாருங்க. அந்த 2வது ஹதீஸ்ல ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க? கைஃப யாத்தீகல் வஹ்யு, அல்லாஹ்வுடைய தூதரே வஹீங்கிறது உங்களுக்கு எப்படி வருது? ஏன்னு கேட்டா அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு பெரிய சபையெல்லாம் இருக்கும், சபையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. திடீர்னு எனக்கு இது வந்துச்சுமாங்க, எனக்கு இந்த வசனம் வந்திருக்குமாங்க, யாருக்கும் தெரியாத முறையெல்லாம் உங்களுக்கு வருது. எல்லாரும் இருக்கிறாங்க சபையில, ஒருவருக்கும் வந்தது தெரிய மாட்டேங்குது. அதனால கேட்கணும், எப்படி வருது உங்களுக்கு? நாங்கெல்லாம் உட்கார்ந்து எங்களுக்கு வழங்க மாட்டேங்குது, உங்கள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறாரு, என்ன மாதிரி வருது அது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 2 வகையில வரும். என்ன 2 வகைன்னு கேட்டா, அந்த மாணவர் மனித வடிவத்தில் இடத்துல வருவார். மாணவர் வரணும். அஹ்யானன் யத்தமத்தலுலியல் மலக்கு ரஜுலன், மாணவர் மனிதராக எனக்கு காட்சி தந்து போய் கள்ளி முனி என்னிடத்தில் பேசுவார். பேசும் பொழுது அவர் கூறுவதை நான் மரணம் செய்து கொள்வேன். இது ஒரு முறை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எந்த மாதிரி மனுஷனா மனிதன் மாதிரி வர்றது யாரும் பார்க்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துடக்கூடாதுக்காக அவருடைய நேச்சுரல் வடிவத்தில் தான் பயந்துருவாங்க, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் மனித வடிவத்தில் அனுப்பிவிட்டு அவரும் சொல்லுவார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். இது காதுல விழுவும், மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இது இந்த முறையில ஒண்ணு வரும். இது ரொம்ப லேஸ் மனப்பாடம் பண்றது. இன்னொரு முறையில வரும். எப்படி வரும்னு கேட்டா, அதாவது மணியோசையை போல வரும். வஹி என்பது செய்யும் மணியோசையை போல வரும். ஜிப்ரீல் வரமாட்டாரு, நல்லா கவனிக்கணும். மணியோசையை போல வரும். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது மனிதனுடைய பாஷையில வராம வேற லாங்குவேஜா வருது. மணியோசை மாதிரி தந்தியை பார்த்திருக்கீங்களா? இப்ப உள்ள தந்தி இல்ல, பழைய காலத்து தந்தி டொக்கு அடிப்பாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி போய் கம்ப்யூட்டர் பண்ணிட்டானுவோ. அந்த காலத்துல என்ன செய்வாங்க, தந்தி அடிக்கிறதுக்கு போனோம்னா உட்கார வச்சுக்கிட்டு ஒரு அடி அடிச்சா ஏன்னு அர்த்தம், 2 டொக்கு அடிச்சா 3 இப்படின்னு அர்த்தம், டொக்கு அடிச்சா 4 சீன் அர்த்தம், அப்படி கணக்கு வச்சிருப்பானுவோ. ஒரு இது அடிக்க ஒரு வார்த்தை அடிக்கிறது ஒரு 15 தடவை அடிக்கணும். ஒரு வார்த்தையை கடவுள் அடிக்கிறாங்க, கானாவுக்கு தானாவுக்கு ஊனாவுக்கு 4 எழுத்து அடிக்கிறதுக்கு 20 தடவை அடிக்கணும். அப்ப அங்கிட்டு உள்ளவனுக்கு அந்த சத்தம் போகும், யாருக்கு போகுது எல்லாம் விளங்கும். அப்ப தந்திக்குன்னு ஒரு பாசம் இருக்குது. நம்ம கேட்டா என்ன விளங்கு, டொக்கு தான் கேட்கும். அவனுக்கு விளங்க இதைத்தான் சொல்றான், உட்கார்ந்து எழுதிடுவானோ. அப்ப வேற ஒரு சங்கேத மொழியில வர்றத அது தெரிஞ்சவங்க அறிஞ்சு கொள்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரும்னு கேட்டா, வஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாதிரி வரும், மணி யோசை மாதிரி வரும். இந்த ஓசைக்கு இது அர்த்தம்னு கிரகிக்கிறதுக்கு உள்ள அந்த ஐசி அல்லாஹ் உள்ள வச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளக என்ன செய்யறான், உள்ளக அதை மாத்தி தரக்கூடியது, அந்த மொழியை வேற மொழியில மாத்தி தரக்கூடிய இருக்குல்ல, அதை அந்த மீட்டரை அல்லாஹ் உள்ள வச்சுக்கிறதுனால அது அப்படி மாத்தி மனுஷ பாஷையை மாத்திடும். இப்படி 2 விதமாக எனக்கு வஹி வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மணியோசையில வரும்போதுதான் வேர்த்து விறுவிறுத்து கிரகிக்க கஷ்டமா இருக்கும். நமக்கு புரியுற பாஷையில சொல்லும் போது கிரகிச்சிருவோம். தந்தி பாஷையில உள்ளவனுக்கு மாதிரியே ஏற்படும். நீங்க நம்ம பேசுறது கேட்கறோட தந்தில உட்காந்துருக்கானே, அப்ப போய் ஒரு காடு தாங்க கோவப்படுவாங்க.
ஏன்னா உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கான். ஒரு டொக்க விட்டுட்டா அர்த்தம் மாறி போயிடும். அதனால கூட கொண்டு வரும்லங்க, ஒண்ணு விட்டாலும் அர்த்தம் மாறி போயிடும். நாங்களாம் தபால் போய் கேட்போம் தந்தி அடிச்சிட்டு இருக்கும் போது மூஞ்சி சத்தம் போடுவாங்க. ஏன்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். அது ஒண்ணு கவனிச்சிருந்தாதான் புரியும். அப்ப தந்தி வடிவத்தில் அந்த மாதிரியான முறையில வரும்பொழுது கஷ்டமா இருக்குங்க. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம். இப்படித்தான் வரும், நீங்க விளங்கிட கூடாது. அதாவது மனிதன் இந்த பாஷையை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாதிரி வரும், மணியோசை மாதிரி வரும். அந்த மணியோசைக்கு இது அர்த்தம்ங்கிறது அந்த இதை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை எல்லாம் அவங்களுக்கு அமைச்சு வச்சிருக்கான். அதான் விஷயம். இது புகாரில 2வது ஹதீஸ்ல நீங்க பாத்துக்கலாம். இன்னும் பல இடங்கள்ல எல்லாம் இருக்குது. என்ன விஷயம்? அப்ப குர்ஆன்ல வந்து இந்த முறையில ஜிப்ரீல் மூலமாகவும் மணியோசை அடிப்படையிலையும் சிறிது சிறிதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட் அருளப்பட்டது இக்ராங்கிறது. இக்ராங்கிற நீங்க வந்து சூரத்துல் அலக்ங்கிறோம்ல, அதுதான் ஹிராவுல இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி தங்கி இருக்கும் பொழுது அதுவும் வந்து புகாரில முதல்ல எடுத்தவனே ஒரு கைஃபக்கான பதுல் வஹி வஹி எவ்வாறு ரசூலுல்லாஹி வந்தது என்ற அந்த பாடத்திலேயே இக்ரா சூரா இறங்குனதுடைய வரலாறு நீங்க செய்யலாம் பாத்துக்கலாம். முதல் 2-3 ஹதீஸுக்குள்ளே அது வந்துடும். அந்த மாதிரியாக முதல்ல வந்தது இக்ரா சூராங்கிறது விளங்கிக்கணும். கடைசியா வந்தது ஒத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படுவீர்களே அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பது கடைசியா அல்யௌம அக்மல்து லக்கும்ங்கிறது சட்ட ரீதியா வந்த கடைசி. அதுக்கு கடைசியா வந்து அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் முத்தாய் வைக்கிறான் அல்லாஹ். இப்படி இந்த குர்ஆனை வந்து இப்படி வந்துச்சு நம்பணும். இவ்வளவு போதும். வேதத்தை நம்புறதுல இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒரு கிளை. அடுத்து என்னன்னு கேட்டா எல்லாம் சொல்லி முடிக்க வேண்டியிருக்கு. வேதத்தை நம்புறதோட தூதர்களை நம்பணும், அல்லாஹ்வை நம்பணும், மலக்குகளை நம்பணும். வேதத்துக்கு சொன்னோம்ல, இன்னும் நிறைய வேதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்பணும். அது எல்லா நபிமார்களுக்கு வேதம் கொடுத்தா நம்பணும். மாத்தி விட்டாங்க நம்பணும். குர்ஆன் மாத்தப்படல நம்பணும். அப்படிங்கிற அடிப்படையில் குர்ஆன் மனுஷனுக்கு வழிகாட்டி எல்லாம் வழிகாட்டுவதற்கு தந்திருக்கிறான். இதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா தூதர்கள். 4வது என்னது? தூதர்கள் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. தூதர்களை நம்ப வேண்டும். இந்த தூதர்களை நம்புறதுல கொஞ்சம் கூடுதலான விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, தூதர்களை மதிக்காத ஒரு கூட்டம் எல்லாம் உண்டாகிட்டு இருக்குது. தூதர்களை நம்ப வேண்டியதில்லை, உங்களை பின்பற்ற வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டா இருக்கிறதுனால தூதர்கள் நம்புவது சம்பந்தமாக கூடுதல் விவரங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்னா பாப்பா நீங்க முடியல தொடர்ச்சி நாளைக்கு வச்சுக்கலாம், முடியலண்டா கூட. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா தூதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நம்மள மாதிரி மனிதர்கள் முதலம் பண்ணீங்க. தூதர்ன உடனே மனுஷத்தன்மை எல்லாம் எடுத்துவிட்டு கடவுள் தன்மையை கொண்டு வச்சு அவங்க நினைச்சா மழை பெய்யற மாதிரி, அவங்க நினைச்சா மந்திரம் செய்யற மாதிரி, அவங்க நினைச்சா ஆகாயத்துல பறக்கிற மாதிரி, அவங்க நினைச்சா செத்தவனை புழைக்க வைக்கிற மாதிரி, அவங்க நினைச்சா ரிஸ்க் தர்ற மாதிரி அப்படி படிக்கல. தூதர்ங்கிறவர் என்ன கதை என்னன்னு பார்த்தா அவங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு மனிதர், மனிதத்தன்மை எடுக்கப்பட்டவர் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க நம்ப வேண்டிய என்னன்னு கேட்டா தூதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உலகத்துல மனிதனுக்கு தாய் தந்தைக்கு பிறந்து நம்மள மாதிரியே உண்டு சுகித்து எல்லா விதமான ஆசாபாசங்களையும் கொண்ட சில மனிதர்களை தான் அல்லாஹ் தூதரா நியமிச்சானே தவிர மனிதர் அல்லாத ஒரு தனிப்படைப்பு அல்ல, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட படைப்பு அல்ல. இதை நீங்க வந்து நம்பணும். இது நம்பணுங்கிறதுக்கு எங்க ஆதாரம் கேட்டா சூரத்துர் ரஅத்ல 13வது சூராவுல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உமக்கு முன்னர் பல தூதர்களை நாம் அனுப்பினோம். அனுப்பணுமா? வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, அவர்களுக்கு மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தினோம். என்னமோ தூதர்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சு கொண்டாடி பண்ணலாம் இருக்கக்கூடாது, ஒரு ஆசையும் அவருக்கு இருக்கக்கூடாது, ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதான் கிடையாது. உனக்கு இருக்கிற மாதிரி தான் உனக்கு முந்தின ஆட்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற அல்லாஹ். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, அவர்களுக்கும் மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தியிருந்தோம். உனக்கு மட்டுமில்ல, உனக்கு முந்தி உள்ள எல்லாருக்குமே நான் மனைவி மக்களை கொடுத்திருந்தேன் என்று சூரத்துர் ரஅத்ல 13வது சூராவுல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டான். அதே மாதிரி தூதர்கள் உலகத்தில் அனுப்பப்படும் பொழுதெல்லாம் அந்த மக்கள் கேட்ட கேள்விகள் எப்படி கேட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது சூரத்துல் ஃபுர்கான்ல 25வது சூராவுல 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகாலு, இவர்கள் சொல்கிறார்கள், மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன தூதர், யஅகுலு தஆம், உணவு சாப்பிடுகிறார், ஓ யம்ஷி பில் அஸ்வாக், கடை வீதியில வந்துகிட்டு நடமாடுகிறார், இவர் என்ன தூதர் என்று கேட்டார்களாம். அப்ப தூதர்கள் மனுஷனா இருந்தாலும் வழங்குது. மூசா நபி சாப்பிட்டதுனால அப்படி கேட்டிருக்கான். ஈசா நபி வந்து சாப்பிட்டதுனால கேட்டுறான், என்ன தூதருங்கிற, எங்களை மாத்திரம் சாப்பிடுற, எங்களை மாத்திரம் சம்பாதிக்கிற, எங்களை மாத்திரம் உழைக்கிற, அப்புறம் என்ன நீ தூதருங்கிற, எந்த வகையில் எங்களோட